ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பட்டாணி குருமா, சப்பாத்தி, பூரிக்கெலாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் ரெடி பண்ணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 2 குட்டி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து இதையும் நம்ம பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயிலில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதனோடு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், அல்லது சின்ன துண்டு இஞ்சும் பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சில தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு இதையும் அந்த மசாலாவையும் மிக்சியில் நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு தாளிக்கிறதுக்காக சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக, அது இதனுடைய சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டு உப்பு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு வாசனைக்காக புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதனோடு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இந்த ஆயிலே வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிக்சியில் நம்ம அந்த ஸ்பைசஸ், தேங்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத இதனோடய சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம இனி பட்டாணி சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் பட்டாணி கூட எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச பட்டாணினா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் நமக்கு வேகும். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். பட்டாணி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம காஞ்ச பட்டாணி ஊற வச்சது அப்படின்னா நம்ம விசில் கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்கும். இந்த பட்டாணிக்கு ரொம்ப விசில் நம்ம வைக்க தேவையில்லை. இனி நல்லா மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திங்கன்னா ஒரு 3 விசில் போதும். இது காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் வரை நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா நமக்கு வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு நல்ல வாசனையோட இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இந்த டைமில் இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி வற்ற வச்சுக்கிடலாம். இந்த சூட்டோட மல்லியிலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு கூட தொட்டுக்கலாம், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.